ஓகே சார். அண்ட் கோட் படத்துல நெறைய சர்ப்ரைஸ் இருக்கு, நெறைய சர்ப்ரைஸ் இருக்கு. அடுத்த சீன கெஸ் பண்ண முடியாது அப்படின்னு நெறைய சொல்றாங்க. நம்ம அந்த சர்ப்ரைஸ் பக்கம்லாம் போக வேணாம். பட் ஒரே ஒரு விஷயம் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. த்ரிஷா படத்துல இருக்காங்களா இல்லையா? ஒரு பக்கம் டான்ஸ் ஆடியிருக்காங்க. பாட்டோட லிரிக்ஸ்லாம் கேட்டா அப்படிதான் இருக்குன்றாங்க. இன்னொரு பக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்றாங்க. உண்மையாவே இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க, ஒரு பாட்டில் இருக்காங்க. த்ரிஷா இருக்காங்க த்ரிஷா ஷூரா. இருக்காங்க. ஆமாம். ஸோ அவங்களோட கேமியோ படத்துல இருக்கு. இருக்கு இருக்கு. சூப்பர் சார். அடுத்ததா வந்து இப்போ கூலி படத்தோட இந்த ஸ்டார் காஸ்டிங் லிஸ்ட் ஒன்று விட்டுருந்தாங்க. தெலுங்குலேருந்து நாகார்ஜுனா, கன்னடத்துலேருந்து உபேந்திரா அப்படின்னு சொல்லிட்டு. இது இப்போ கூலின்னு இல்லை, ஜெயிலர் படத்தில் மல்டி ஸ்டார் தான். இப்போ கோட் படமும் மல்டி ஸ்டார் தான். விக்ரம் படம் மல்டி ஸ்டார் தான். பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ்க்கே இப்போ மல்டி ஸ்டார் தேவைப்படுது. தமிழ் சினிமா மாறிடுச்சா இல்லை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மாறணும். அதுதானே காலத்தின் கட்டாயம். அதுதானே இப்போ முன்ன வந்து ஒரு 50 கோடி 20 கோடியில் எடுக்கிற படங்கள் வந்து பெரிய பட்ஜெட் படமாக பார்க்கப்பட்டுச்சு. இன்றைக்கி வந்து 300 கோடி 400 கோடி 500 கோடிங்கிறதெல்லாம் அதுதான் கொஞ்சம் பெரிய பட்ஜெட்டுங்கிற அளவுக்கு சூழ்நிலை மாறிப்போச்சு. அப்போ அவ்வளவு பெரிய தொகையை நீங்கள் கொண்டு போய் கொட்டும் பொழுது திருப்பி எப்படி எடுப்பீங்க? அப்போ பல மாநிலங்களில் உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணணும், அதுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங்கை க்ரியேட் பண்ணணும். அப்புறம் ஓடிடியில் வந்து நீங்கள் டப்பிங் பண்ணி பண்ணணும்னா அந்தந்த மாநில நடிகர்கள் அதுக்குள்ளே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டாயத்தின் காரணமாக தான் வெவ்வேறு மாநிலத்திலேருந்து நடிகர்களை உள்ளே கொண்டு வராங்க. இப்போ இங்கே பல தமிழ் நடிகர்களே பேன் இண்டியா ஸ்டாராக மாறிட்டாங்க. இப்போ சத்யராஜெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் தமிழை தாண்டி பெருசாக அவர் நடிக்க மாட்டார், ஆர்வமும் காட்ட மாட்டார். திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் தெலுங்குக்கு போனார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டப் பண்ணி ஹிந்தி, போஜ்பூரி அது இதுன்னு எங்கெங்கேயோ போயிடுச்சு. இப்போ சத்யராஜ் இந்தியாவில் எங்கே போனாலும் ஒரு பெருங்கூட்டம் கூடிரும். கட்டப்பா. கட்டப்பா. ஸோ அந்த மாதிரி சமுத்திரக்கனி, விஜய் சேதுபதி ஆல்மோஸ்ட் எல்லா லாங்குவேஜிலும் நடிச்சிட்டார். இந்தியாவில் உள்ள எல்லா லாங்குவேஜிலும் நடிச்சிட்டாரு. ஸோ அப்போ தமிழ் நடிகர்களும் வந்து பரவலாக போகிற அளவுக்கு இருக்குது. அங்கே இருப்பவர்களும் இங்கே வர்றதுக்கு சரியாக இருக்குது. முன்னதான் வந்து ஒரு மொழி பாகுபாடுன்னு ஒன்று இருந்துச்சு. இங்கேருந்து போய் இந்தியில் நீங்கள் ஜெயிக்கவே முடியாது, விடவே மாட்டாங்க. அங்கே ஒரு மிகப்பெரிய பாலிடிக்ஸ் நடக்கும். இப்போ கமல்லாம் வந்து அங்கே உச்சத்தில் இருக்கும்போதே வந்துட்டார் வேணான்ட்டு. அதே மாதிரி ரஜினி போய் ரொம்ப சீக்கிரம் திரும்பி வந்துட்டார். என்னென்னா அங்கே இருக்கிற பாலிடிக்ஸே வேறு. ஸோ தாக்கு பிடிக்காமல் வர்றது வேறு, இவங்களோட போராடுறதுக்கு சும்மா இருந்துடலாம்ப்பான்ட்டு வர்றது வேறு. ஸோ அந்த மாதிரி வந்தவங்க உண்டு. ஆனால் இன்றைக்கி அப்படி இருக்கான்னா இல்லை. இன்றைக்கி அட்லீஸ்ட் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க இல்லையா? பல கேமராமேன்கள் இங்கேருந்து போனவங்க தான், அங்கே முன்னணியில் இருக்கிறவங்க. ஸோ அப்படி வந்து மொழி பாகுபாடெல்லாம் இன்றைக்கி சினிமாவில் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அது நல்ல விஷயம் தானே. ஸோ அந்த மல்டி ஸ்டார் நல்ல விஷயம். அண்ட் இப்போது நீங்கள் ஹிந்தி பற்றி பேசுனதுனால கேட்குறேன். மாளவிகா மோகனன் இப்போ வந்து யுத்ரா அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக அங்கே அறிமுகமாகறாங்க. பட் இந்த மாதிரி நடிகைகள் அங்கே போகும்போது இங்கே இருக்கிற வேர்ஷனுக்கும் அங்கே இருக்கிற வேர்ஷனுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியுது. அது ஏன் பாலிவுட் அப்படின்றப்போ அப்படி ஒரு கிரேஸ் அவங்களுக்கு? இல்லைங்க, அது ஒரு கலாச்சார மாறுபாடு தான். இப்போ நீங்கள் ஒவ்வொரு மொழிக்கும் வந்து ஒரு கலாச்சாரம் இருக்கும். சில பேர் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக இருப்பாங்க, அந்த உடைகளில் கூட கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கலாச்சாரம் அது. பட் தமிழில் வந்து நம்ம அப்படி இருக்க மாட்டோம். கணுக்கால் வரைக்கும் அந்த புடவை இழுத்து விட்டுட்டு ரொம்ப கவனமாக தான் இங்கே வருவாங்க. பட் வேறு எல்லாம் இதில் இப்போ நீங்கள் இன்னும் நார்த்துக்கெல்லாம் போயிட்டீங்கன்னு வச்சிங்களேன், ஆடை விஷயத்தில் அவ்வளோ பெரிய மெனக்கடெல்லாம் அவங்கள்ட்ட இருக்காது, ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் சினிமாவும். இப்போ பாலிவுட் சினிமாவில் வந்து இப்போ சமீபத்தில் தீபிகா படுகோனே வந்து காவி உடையில் ஒரு ட்ரெஸ்ஸில் வந்தாங்க. அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. காவி உடைங்கிறதெல்லாம் விட்டுருங்க, அவங்களுடைய ஆடை நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளாடையெல்லாம் தெரிகிற அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்க ஏஜுக்கு மேரேஜும் ஆயிடுச்சு. பட் அதற்கப்புறமும் அவங்க அப்படி நடிக்கிறாங்கன்னா அங்கே இருக்கிற கலாச்சாரம் அது அங்கே ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் எடுத்துப்பாங்க. இப்போ இங்கேருந்து போய் நான் இங்கே இருக்கிற மாதிரி தான் அங்கே நடிப்பேன் அப்படின்னா அவ்வளோதான், கிளம்புங்கன்னுவாங்க. ஸோ அதனால தான் இவங்க கொஞ்சம் தாராளமாக நடிக்கிறது. ஓகே சார். இங்கே டோலிவுட்லேயுமே ஆனால் இது இருக்குல்ல சார், இப்போ இங்கே நடிக்கிற நடிகைகள் டோலிவுட்லேயுமே போனால் ரொம்ப வேறு மாதிரி. ஒன்றும் இல்லை, நீங்கள் அப்படியே கன்னியாகுமரியிலேருந்து கிளம்பி இந்த பக்கம் போக போக குறைஞ்சிட்டே இருக்கு. குறைஞ்சிக்கிட்டே. ஆமாம், அவ்வளோதான்.